வணக்கம் மக்களே, எபிசோடு 2 வந்து பார்க்கலாம். எபிசோடு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீஃபாங் வந்து ஒரு இடத்துல வந்து கண்முழிச்சு ஏந்துக்கிறான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்கள்லாம் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒருவேளை கனவு உலகத்தில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றி பார்க்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மேலே இருந்து கற்கள் இருந்து எனர்ஜி ஃப்ளோலாம் வந்து அவன் மேலே வந்து அப்படியே மழை மாதிரி பொஞ்சிட்ருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்கள்லாம் வந்து இவங்ககிட்ட பேசுது. நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கண்ட்ரோல் பண்ணுறவன், இவன் வந்து சோல் கண்ட்ரோல் பண்ணுறவன், அதாவது உயிர் ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்க கற்கள்லாம் வந்து லீஃபாங் கிட்ட வந்து தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ வந்து லீஃபாங் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவேளை இது நிஜமாலே கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனித காலடம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கற்கள் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து தூரத்துலேருந்து ஒரு லேடி குரல் கேட்கும், லீஃபாங் இது வந்து கனவு இல்லை, இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வரத்தை பார்த்துட்டு லீஃபாங்க அப்பா யாரா தேவதை மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு வந்து சடனாக தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுற, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அதுக்கு வந்து அந்த லேடி என்ன சொல்லுவான்னா, நீ இங்கேருந்து போகலாம், இது உன்னுடைய இடம், நீ இந்த இடத்துக்கு எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் போகலாம், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காடுடைய சோலெல்லாம் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, இது வந்து காடுடைய சோலுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்லுவாள். அதை கேட்டுட்டு லீஃபாங் என்ன சொல்லுவான்னா, காடுடைய சோல்ஸா, அதெல்லாம் அடைச்சி வைக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். இதுவரையிலும் நான் கேள்விப்பட்டதும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அந்த லேடி என்ன சொல்லுவான்னா, உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது லீஃபாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபாங் வந்து தன்னுடைய பழைய எண்ணங்களை வந்து நினச்சி பார்ப்பான். அவனுடைய சோலை வந்து அந்த லேடியை வந்து திருடி போனதெல்லாம் வந்து நினச்சி பார்ப்பான். அப்போ வந்து மறுபடியும் இந்த லேடி தான் சொல்லுவாள், நீ என்ன நினச்சாலும் வந்து எனக்கு தெரியும், இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லா காடோடைய சோலையும் பவரையும் வந்து இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க, இந்த இடத்துக்கு வந்து நீ தான் ஓனர், இந்த இடத்த வந்து நீ தான் வந்து பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவள் சொல்லுவாள். அவனோட உடம்புல வந்து பார்த்தோன்னா வந்து ஃபீனிக்ஸுடைய பிளட்டு வந்து போயிட்டுருக்கு, இயற்கையாகவே வந்து பார்த்தோன்னா நீ தான் வந்து இந்த இடத்துக்கான ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க பாறையெல்லாம் வந்து பாரு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காடுடைய சோல்ஸு, இங்கே இருக்க காடுங்களாம் வந்து பார்த்தோன்னா 100 இயர்ஸ் 18 இயர்ஸ் வந்து காடாக இருப்பாங்க, அடுத்த 20 இயர்ஸ் தான் வந்து அவங்க வந்து மனுஷனாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்லுவாள். நீ இங்கே வெறும் 2-3 பேரை தான் வந்து பார்த்துருக்க, நீ இன்னொரு டைமென்ஷனில் போனால் அங்கே வந்து நிறைய காட்ஸுடைய சோல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. அது சொன்னதுக்கப்புறம் வந்து அவன் என்ன கேட்பான்னா, நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள், நீங்களாம் வந்து எங்களை ஒரு எறும்பு போல தானே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்பான். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இருக்க ஒவ்வொரு காடுடைய ஏன்ஷியன்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சோலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த உலகத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அது மட்டும் இல்லை உன்னுடைய கனவையும் வந்து நீ அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஃபீனிக்ஸ் சக்தியை வந்து நீ வந்து இன்னும் வந்து மெருகேற்றணும், அதை வந்து மெருகேற்றி உன்னுடைய ஃபீனிக்ஸ் பிளட் லைனில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன்னா உன்னால் வந்து எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. நீ இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய காட்ஸுடைய சோல்ஸையும் வந்து நீ பியூரிஃபை பண்ணி உனக்குள்ளே எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு வந்து பவர் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும், அந்த பவரை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் அவனா யோசிப்பான், காட்ஸுடைய சோல்ஸை வச்சு நம்ம வந்து பவரை இன்க்ரீஸ் பண்ணனா என்னை யாரெல்லாம் ஏளனமாக வந்து பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி வந்து நான் பவர்ஃபுல்லான ஆளாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் நினச்சிட்டே இருப்பான். அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வழியை மட்டும்தான் என்னால் வந்து காட்ட முடியும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கு தான், ஆனால் வந்து அவங்க வந்து எப்படி ஸ்ட்ராங்காக வராங்க பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்குது, அதனால் வந்து வழியை வந்து காட்ட வேண்டியது தான் என்னுடைய வேலை, அதில் போயிட்டு உன்னுடைய இலக்கை வந்து அடையிறது வந்து என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் சொல்லிகிட்டே வந்து இருப்பான். அப்போவா நம்ம வந்து பயிற்சியை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு அவனை வந்து தியானம் பண்ண சொல்கிறாங்க. தியானம் பண்ணுற போது பார்த்திங்கன்னா அவனை சுற்றி வந்து சக்ரா எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து பரவும் சாரிங்க நரோட்டோவில் சக்கரான்னு சொல்லி அப்படியே இதிலே வந்து சக்கரான்னு வந்துச்சு. சக்கரா எனர்ஜி ஃபுல்லாகவே அவனை சுற்றி வந்து அப்படியே பிளாங்க் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த லேடி சொல்லுவாங்க, நீ ஒவ்வொரு சோலையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த கடவுளுடைய எனர்ஜி நாலேஜையும் வந்து உன்னால் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டே வந்து நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸுடைய பிளட் லைனை வந்து உன்னுடைய உடம்புல வந்து அதை இணைக்கணும், அதை இணைக்கும் போது வந்து ஒவ்வொரு ஸ்டோனையும் வந்து அதனுடைய மையத்தில் கொண்டு வந்தனா அந்த மையம் வந்து பார்த்திங்கன்னா
உனக்கு வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்க வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை சுற்றி சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எனர்ஜி ஃப்ளோவே வந்து உருவாகி அப்படியே வந்து அவனை வந்து ஏரில் கூட்டு போயிடும். ஏரில் கூட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு ஃபீனிக்ஸ் வந்து அந்த இடத்துல மையத்தில் வந்து நிற்கும். ஏன்னா அவன் வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் சக்ரா எனர்ஜியை வந்து அந்த சக்தியை வந்து இழுத்துகிட்டே இருக்கும்போது அந்த ஃபீனிக்ஸ் என்ன பண்ணால் அங்கேருந்து டக்குன்னு வந்து போயிடும். நான் வந்து அந்த ஃபீனிக்ஸுடைய சக்தியை இணைக்க தான் பார்க்குறேன், ஆனால் அது என்கிட்ட தப்பிச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து அப்படியே விரட்ட ஆரம்பிச்சிருவான். அதை விரட்டிக்கிட்டே போகிறப்போ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் வந்து அந்த ஃபீனிக்ஸுடைய ஓனரு. அந்த ஃபீனிக்ஸுடைய உண்மையான ஓனரை வந்து தெரிவிக்கணும்ல. அதனால அவன் தான் பண்ணுவான்னா ஃபீனிக்ஸை வந்து விரட்டிகிட்டே போயிட்டு அது மேலே முதுகில் உட்காந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்லையே இவன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், இவன் முதல்ல இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த லேடியை நினச்சிப்பாங்க. அவன் வந்து ஃபஸ்ட்டு போர்ட்டலுக்குள்ளே இருப்பான். அந்த ஃபீனிக்ஸ் என்ன பண்ணனா வந்து அவனை வந்து அவன் இழுத்துக்கிட்டே வந்து போகும் அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக. அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஓனருன்னு அந்த ஃபீனிக்ஸுக்கு வந்து தெரியப்படுத்தினா தான் அது வந்து அவனுடைய சோல்ஸை வந்து அவனுக்காக வந்து கொடுக்கும். அது வந்து அதுக்காக தான் வந்து அது மேலே வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து போவான். அடுத்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா 2வது போர்ட்டலில் வந்து நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்களே, அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இவன் வந்து அந்த போர்ட்டலை நோக்கி அந்த ஃபீனிக்ஸ் பறவை மேலே உட்காந்துக்கிட்டே வந்து போவான். இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்த 3வது எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை கொஞ்சம் காத்திருங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.